ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்ரீ தமிழ் கேமரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கேம் தான் விளாட வரோம். ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க இந்த கேம் போட்டு, அதனால இன்றைக்கி விளாட போகிறோம். நேற்று வந்து நான் ஏதோ போட்டேன், என்னன்னா மைண்ட் கிராஃப்ட் போட்டேன். அதாவது வந்து அந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து டெட் வாஷ் ஆனோம் பார்த்தீங்களா, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்கிற விலைக்கு நாளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்களை போகலாம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இதில் போக போகிறோம். அதாவது டியூவில் இருக்குது பார்த்தீங்களா, டியூலுக்கு போகலாம். என்ன எனக்கு ஒரு டவுட்டு, இல்லை ஸ்குவிட் கேம் வருமா? ஏங்க நிறைய பேர் வந்துருக்குங்க ஸ்குவிட் கேம். இங்கே மிங்கிள் போகுமா? நல்லா தாங்க இருக்கும். எத்தனை பேர் போட்டுருக்காங்க பாருங்களேன். முதல்ல நம்ம இதுக்கு போயிடலாம், ஸ்குவிட் கேம் 3க்கு போயிடலாம். சரி வேறு எதுவும் போயிடலாம். ஓகே, இதில் நிறைய பேர் வரட்டுவாங்க. இது எப்படிங்க ஸ்குவிட் கேமாக இருக்கும்? அதில் வந்து அந்த பொம்மை பாடம், அதுக்கப்புறம் வந்து அந்த இது கண்ணாடி தட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொன்னால் அந்த டோருக்கு போகணும், அதெல்லாம் வேணுங்க. அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா விளாட்னு ஏதோ விளாட்னுங்கிறானுங்கடே போங்களா நீங்கள். ஸ்குவிட் கேம் வைக்காமல் வேறு வச்சுக்கிறாங்க. இதில் வார்த்தை நிறைய பேர் வராங்க, பட்டு அதில் வந்து நிறைய கேம்ஸே இல்லை. அது சும்மா போட்டு வச்சுட்டு வருவாங்க, போட்டு வச்சுக்கிறாங்க. எங்க லாஸ்ட்டு நான் மட்டும் வந்தால் போதுங்க. போடாங்கு போடு. இங்கே கரெக்டாக போட்டாங்க. நம்மளுக்கு வேணாம் பார்த்தீங்கன்னா கண்ணு இவ்வளோ இது. அப்போலாம் எவ்வளோ வச்சுருப்பேன், இதுக்கு மேலே தான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த லேப்டாப்பில் வந்து ஸ்கின் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸிங் யூஸ் பண்ணி வச்சுட்டேன். சூடு இருக்குது என்கிட்ட இப்போ. ஓகே அப்பா விடே போங்களா. உங்க ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அந்த காடா தம்பி, அந்த காடு நீ தான் அந்த காடா? நீங்கள் அந்த இது போட்டுருக்கீங்க, இந்த ரெட் கலர் ஷர்ட்டை போட்டு டேய் அடப்பா. எங்க அச்சாச்சி சொல்கிறேன், என் டிராகன் டியூடி இல்லை. ஏன்னா என் சாக்ஸ் வச்சு என்னோட ஷூ பாருங்கள். ஆக்சுவலி டிராகன் டியூடு வந்து இருங்க பாருங்கள், அவர் எப்படி இருப்பார்னா, ஸோ இவர் இப்படி கூட இப்படி தான் இருப்பார். ஆனால் டிராகன் டியூடு அவங்க வந்து ஷூ மாற்றிட்டு வரீங்க. இருங்க அந்த ஷூவை நம்ம காமிக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டிராகன் டியூடு. அதாவது ஸோ வந்து பார்த்துருப்பீங்க, அவர் தான் டிராகன் டியூடு. நான் தெரியாமல் வந்து வேற ஒரு வீடியோ காமிச்சிட்டேன். ஆனால் அவரோட நீங்கள் ஷூ பார்த்துட்டீங்களா, அது போதும் உங்களுக்கு. ஸோ வந்து அவன் வந்து ரியலான டிராகன் டியூடு இல்லைன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்காதீங்க. அவன் வந்து ரியலான டிராகன் டியூடு இல்லை. மிங்கிள் போங்க. ஏய் அவனா கேம் ஆடுறீங்க, நீங்கள் எல்லாமே உடஞ்சி போச்சு. ஒரு நிமிஷம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க. ஆமாம் இதுதான் லூஸு. அதப்பா தனியாக உட்காந்து விளாட்ணும். அவன் வந்து இங்கே வெட்ட போனான்ட்டு
எப்படி தூக்குறது? நீங்கள் இந்த கேம் வச்சுட்டீங்க. ஆனால் யாரா நீங்களாம் ஒன்றா கேம்? ஓகே, இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக போட்ட மாட்டீங்களா? ஜஸ்ட் ஈஸி சர்ஸ்டி அடா பாருங்களே. என்னத்த பண்ணுங்க நீங்களாம் வந்து பாரு. 1 செகண்ட் ஐ ஆம் கம். ஸோ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இவனுக்கு வந்து ஸ்குவிட் கேம் போட முடியாது தெரிஞ்சு போச்சு. இருங்க ஒரே தர லாஸ்ட்டு இண்டோ ஸ்குவிட் கேம் போகலாமா? இண்டோ ஸ்குவிட் கேமா? இதாங்க இண்டோ மிங்கிள். இருங்க போகலாம். எங்கடா வந்துக்கிறேண்ணா எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேணாங்க. நம்ம ஸ்குவிட் கேம்லாம் வேணாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து டியூல் சொல்லியிருந்தேன். டியூல் தான் நான் முக்கியமாக சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்து டியூலே ஆடலாம். வேறு என்ன பண்ண டைப் பண்ணிக்கிற மாதிரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ட்ஸ் தான். டீம் ஃபைட் போகலாமா? டீம் வாங்க. ஒருத்தர் யாரோ போட்டாங்க, ஒருத்தர் யாரோ போட்டிருக்காங்க. டீம் ஃபைட் 2 டீம் ஃபைட் போடு போடு. வந்துட்டா சிக்கன் கன் எடுக்க வந்துடுச்சு. என்ன சீட்டிங்லாம் பண்ணுறேன் மேலெல்லாம் போகிறாங்க. இப்போ வந்து ரெட் டீம் ஜெயிக்க போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. சரி என்னால் அது நம்ம ரேஸ் பண்ண போகிறோம். ரேஸ் பண்ணால் எவ்வளோ காசு கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது பண்ணலாம் தோணுது.